இந்த கிளாஸ்ல நம்ம மாலிகுலர் வெலாசிட்டிஸ் கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். இந்த மாலிகுலர் வெலாசிட்டியில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்க போகிறோம், அடுத்து ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி பார்க்க போகிறோம், அடுத்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெலாசிட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் உடைய இதை கொஞ்சம் ஷார்ட்டாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸை யூஸ் பண்ணிட்டு அடுத்து இங்கே மாலிகுலர் வெலாசிட்டிஸ்க்கு வந்துடுவோம். இப்போ கைனடிக் தியரி ஆஃப் கேஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்டு கைனடிக் எனர்ஜி பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா pressure exerted by the gas in the container is equal to, அதாவது pressure exerted by the gas in the container என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2/3 of the kinetic energy per unit volume. kinetic energy per unit volume பார்த்தோம். kinetic energy per unit volume. அப்போ pressure energy equal to என்ன வந்தது பாருங்க, pressure equal to 2/3 of kinetic energy of mv square னு வந்திருக்கும். இந்த வெலாசிட்டி தான் நம்ம RMS வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம், டிவைட் பை வால்யூம் போடுறோம். இந்த மாஸ் பை வால்யூம் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், டென்சிட்டி. இதுதான் டென்சிட்டி எடுத்ததுனால pressure is equal to 2/3 of என்ன வருது பாருங்க, of rho v square அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இது பிரஷருக்கும் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன், இது பிரஷருக்கும் கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்க்கு ரிலேஷன் வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்தி எழுதலாம் பாத்தீங்கன்னா, இந்த வால்யூம் இங்க கொண்டு போய் இருந்தீங்கன்னா, இந்த வால்யூம் இங்க கொண்டு போனா என்ன வருது பாருங்க, pressure into volume equal to 2/3 of kinetic energy அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதலாம் நம்ம, ஆஃப் சரி கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல PV is equal to nRT. Nன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், Rன்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T அப்சல்யூட் டெம்பரேச்சர் தெரியும். அப்போ 3/2 K is equal to, சரி இந்த 3/2 அந்த பக்கம் அமைச்சிடலாம்ப்பா. இந்த கைனடிக் எனர்ஜி இந்த பக்கம் வச்சுட்டு 3/2 அந்த பக்கம் அமைச்சிருங்க. கைனடிக் எனர்ஜி equal to 3/2 of PVன்னு வரும். PV என்றது nRTன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ கைனடிக் எனர்ஜிக்கும் நமக்கு டெம்பரேச்சருக்கும் ரிலேஷன் இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ கைனடிக் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சர் ரிலேஷன் இப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா, அப்போ கைனடிக் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க. கைனடிக் எனர்ஜி ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துங்க, அப்சல்யூட் டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துங்க. அப்படி கிராஃப் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் எந்த மாதிரி கிராஃப் வரும், பாசஸ் த்ரூ ஆரிஜின் வருமா, நாட் பாசஸ் த்ரூ ஆரிஜின் வருமா? லீனியர் கிராஃப் வரும். பாசஸ் த்ரூ ஆரிஜினா நாட் பாசஸ் த்ரூ ஆரிஜின் வருங்களா? பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னா கைனடிக் எனர்ஜிக்கும் அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா T அந்த அப்சல்யூட் டெம்பரேச்சர், அட் அப்சல்யூட் டெம்பரேச்சர்ல கைனடிக் எனர்ஜி 0ன்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இது எப்படி எழுதலாம்னா, இது ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு இங்க n மோல்ஸ் எடுத்ததுனால இது mன்றது மாஸ் ஆஃப் தி கேஸ்ன்னு எடுத்துக்கணும். மாஸ் ஆஃப் மாலிகுல் கிடையாது, mன்றது மாஸ் ஆஃப் தி கேஸ். ஏன்னா n மோல்ஸுக்கு இந்த கைனடிக் எனர்ஜி பார்க்குறோம். அப்போ n மோல்ஸ்ன்றது மாஸ் ஆஃப் தி கேஸ், புரியுதுங்களா? இன்ட்டு RMS வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். இது RMS வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு nRT நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 2 கேன்சல் பண்ணிருங்க. ஸோ RMS வெலாசிட்டி ஸ்கொயர், RMS வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வருதுன்னா 3 nRT டிவைட் பை ஸ்மால் m. mன்றது மாஸ் ஆஃப் தி கேஸ், இங்க ஸ்கொயர் ரூட்னு வந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியணும் பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி கேஸ் டிவைட் பை மோலார் மாஸ். ஓகேங்களா? அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி கேஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு போட்டுக்கணும். இப்படின்னு வருது. இப்போ இதுல இந்த மாஸ் ஆஃப் தி கேஸ் பிளேஸ்ல என்ன பண்ணலாம், மாஸ் ஆஃப் தி கேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். மாஸ் ஆஃப் தி கேஸ் பிளேஸ்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ் எழுதிக்கலாம். அதை கொண்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. அப்போ RMS velocity is equal to square root of 3 into n into RT divided by இந்த mன்றது mass of the gas. mass of the gas என்ன ஃபார்முலா, number of moles into molar mass. அப்போ number of moles into molar mass அப்படின்னு போட்டுக்குங்க. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கேன்சல் பண்ணலாம் சொல்லுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்க, RMS velocity is equal to square root of 3 RT by m அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. RMS velocity என்ன ஃபார்முலா கிடைச்சிருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 RT by m வந்திருக்கு. புரியுதுங்களா? அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்ல இருந்து நமக்கு RMS velocity என்ன ஃபார்முலா வந்திருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 RT by m வந்திருக்கு. T என்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர், m என்றது மோலார் மாஸ். ஸோ RMS velocity இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுத்துட்டு சேம் டெம்பரேச்சர் வச்சோம்னா RMS velocity இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ் வரும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேஸஸ் தெரியும், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி நிறைய கேஸஸ் தெரியும். இப்போ எல்லா கேஸஸும் சேம் டெம்பரேச்சர்ல எடுத்தோம்னா எந்த கேஸ் RMS velocity அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. எந்த கேஸுக்கு RMS velocity அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் தான் RMS velocity அதிகமா இருக்கும். ஏன்னா மோலார் மாஸ் ஹைட்ரஜன் கேஸுக்கு தான் கம்மியா இருக்கும். மோலார் மாஸ்ன்றது ஹைட்ரஜன் கேஸ் தான் கம்மியா இருக்கும். ஸோ RMS velocity ஹைட்ரஜனுக்கு தான் அதிகமா இருக்கும். அடுத்து மோலார் மாஸ்க்கு என்ன யூனிட் பாத்தீங்கன்னா, இப்போ மோலார் மாஸ்க்கு யூனிட் வேணும்னா இது ஆக்சுவலா mன்றது மாஸ் பா,
இந்த mன்றது என்ன சொல்லுங்க மோலார் மாஸ் ஓகேங்களா. இது என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு யூனிட் இருக்குமா இருக்காதா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு யூனிட் இருக்குமா இருக்காதா நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன யூனிட் சொல்லுங்க மோல் சரிங்களா. இப்போ மோலார் மாஸ்க்கு என்ன பண்ணலாம் மோலார் மாஸ்க்கு ஃபார்முலா வேணும்னா என்ன பண்ணலாம் ஸ்மால் m by n எடுத்துக்கு ஸ்மால் m என்றது கிலோகிராம் ஸ்மால் n என்றது மோல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் யூனிட் வந்து மோல். ஸோ கிலோகிராம் பர் மோல் தான் யூனிட் ஆஃப் மோலார் மாஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலுமே வந்து கிராம் பர் மோல்ல கொடுத்துருவாங்க. மோலார் மாஸ் கொடுக்கும் போதெல்லாம் கிராம் பர் மோல்ல கொடுப்பாங்க. அந்த கிராம் பர் மோல கிலோகிராம் பர் மோல மாத்தணும்னா நீங்க 10⁻³ மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாலிகுலர் வெலாசிட்டி அந்த கான்செப்ட் போயிடலாம். மாலிகுலர் வெலாசிட்டிஸ். ஸோ இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன் ஆன்சர் ஃபாஸ்டா நீங்க சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துப்போம் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னர்ல நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும். அதாவது நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும். எல்லா மாலிகூல் மாஸ் சேமா இருக்கலாம். சப்போஸ் அதாவது மிக்சர்னு எடுக்காம ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேசஸ் மிக்சரா எடுக்காம சேம் டைப் ஆஃப் கேஸ் இது எடுத்து ஹைட்ரஜன் இல்லைன்னா நைட்ரஜன் இல்லைன்னா ஆக்சிஜன் அந்த மாதிரி சேம் டைப் ஆஃப் கேசஸ் எடுத்தோம்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் மாஸ் வந்து சேமா இருக்கும் சரிங்களா. எல்லா பார்ட்டிகல் மாஸ் ஈக்குவல் இது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து வெலாசிட்டி ஆஃப் ஆல் த பார்ட்டிகல்ஸ் ஈக்குவலா இருக்குமா நாட் ஈக்குவலா இருக்குமா வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் v1 வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பார்ட்டிகல் v2 வெலாசிட்டி ஆஃப் தேர்ட் பார்ட்டிகல் v3 இந்த மாதிரி எல்லா பார்ட்டிகல் வெலாசிட்டி இது சேமா இருக்குமா டிஃபரெண்டா இருக்குமா பாருங்க டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்குன்னா வெலாசிட்டி டிஃபரெண்ட். மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி சேமா இருக்குமா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி சேமா இருக்குமா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டியும் டிஃபரெண்டா இருக்கும். மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டியும் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு சில பார்ட்டிகல் ரெஸ்ட்ல கூட இருந்திருக்கலாம். ஒரு சில பார்ட்டிகல் வெரி கிரேட்டர் வெலாசிட்டியும் போயிருக்கலாம். அப்படின்னா டிஃபரெண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹேவிங் டிஃபரெண்ட் வெலாசிட்டிஸ். இதுல ஏதாவது ஒரு பார்ட்டிகளுக்கு வந்து ஆர்எம்எஸ் வெலாசிட்டியா கூட இருக்கலாம். சப்போஸ் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வந்து ஒரு 100 மீட்டர் பர் செகண்ட் வச்சுங்க. அப்படின்னா இங்க இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு எல்லாமே 100 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும்னு கிடையாது. ஒரு சில பார்ட்டிகல் 100 மீட்டர் பர் செகண்ட் இருக்கலாம். ஒரு சில பார்ட்டிகல் வந்து 0ல இருந்து 100 இருக்கலாம். ஒரு சில பார்ட்டிகல் 100 அதிகமாகவும் இருக்கலாம் சரிங்களா. அப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் பார்த்தோம்னா வெலாசிட்டி டிஃபரெண்டா இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் வெலாசிட்டி டிஃபரெண்டா இருக்கு. போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம டிஃபரெண்ட் வெலாசிட்டிஸை பார்க்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆக்சுவலா ஆவரேஜ் வெலாசிட்டின்றது இங்க வந்து இது ஆவரேஜ் ஸ்பீடுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்பீடுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டின்றது ஆவரேஜ் ஸ்பீடுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் பார்ட்டிகல் டிஃபரெண்ட் டைரக்ஷன் மூவ் ஆகுறதுனால ஆவரேஜ் வெலாசிட்டி 0ன்னு வந்துடும். ஆவரேஜ் வெலாசிட்டி நமக்கு சொல்றது மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு தான். ஒரேல 2 டேர்ம் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கொடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்றது 0 அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா பார்ட்டியும் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல போகுது. இப்போ நம்ம பார்க்க போறது ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டின்றது ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடுன்றது ஆவரேஜ் வெலாசிட்டி. இது வேணும்னா ஆவரேஜ்னாவே அரித்மெட்டிக் மீன் தான். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு சும்மா வி பார் போட ஆவரேஜ் வெலாசிட்டின்னு எடுத்துங்க. அது என்ன பண்ணலாம்னா v1 எல்லா பார்ட்டிகல் ஸ்பீடும் ஆட் பண்ணிக்கணும்ப்பா. எல்லா பார்ட்டிகல் ஸ்பீடும் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிட்டு டிவைட் பை எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ல டிவைட் பண்ணிருங்க. இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. சப்போஸ் 10 பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அந்த 10 பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி ஆட் பண்ணிட்டு டிவைட் பை என்னன்னு போட்டோம்னா இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அப்சல்யூட் டெம்பரேச்சர் அண்ட் மோலார் மாஸ்னு இருக்கு. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா இப்போ புக்ல சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், டெரிவேஷன் தேவையில்லை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8RT by πm ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8RT by πm அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா. இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு வந்து நமக்கு ஃபார்முலா சரிங்களா. இந்த 8ம் 5ம் டிவைட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும் சொல்லுங்க. இந்த 8ம் 5ம் டிவைட் பண்ணா எதனா வேல்யூ நம்ம சொல்ல முடியுமா? ஒரு 2 3 அந்த மாதிரி வர மாதிரி புரியுதுங்களா நான் என்ன கேட்கிறேன்னு. 8 இந்த பை டிவைட் பண்ணா ஆல்மோஸ்ட் வந்து 8 பை டிவைட் பண்ணிட்டு ரூட் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு வரும்னா ஆல்மோஸ்ட் 1.6 வரும் சரிங்களா. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 1.6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் RT by m அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க. இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா. இப்போ வந்து உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி புரிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. செகண்ட் பார்க்கறது வந்து ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஆக்சுவலா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி என்ன பண்ணணும், இந்த பார்ட்டிகல் இந்த கண்டெய்னர்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகளுடைய வெலாசிட்டியை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி மீன் எடுத்துட்டு ரூட் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப அந்த ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி ஆர்எம்எஸ் வெலாசிட்டி அது வேணும்னா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பார்ட்டிகல் வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணிக்கிங்கப்பா. ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணணும்.
புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை n போடுங்க. அப்போ மீன் எடுத்தாச்சு. இப்போ ரூட் எடுக்கிறோம். இதுதான் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி தான் நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தோம். என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தோம்? ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வந்து ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT by m. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT by m. இந்த mன்றது மோலார் மாஸ். இந்த m வந்து என்ன சொல்லுங்க? மோலார் மாஸ். புரியுதுங்களா? சரி. இப்போ வந்து 1 மோல் ஆஃப் கேஸுக்கு வந்து தான் எழுதியிருக்கும். இப்போ பாருங்க, PV is equal to nRT அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. ஒருவேளை n equal to 1ன்னு எடுத்தீங்கன்னா, n is equal to 1ன்னு எடுத்தா அப்ப PV பிளேஸ்ல என்ன வந்துரும் சொல்லுங்க? RTன்னு வந்துரும் அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா n is equal to mass by molar mass அப்படின்னு எழுதிக்கலாமா? n பிளேஸ்ல mass by molar massன்னு போட்டுட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ PV is equal to nRT தானே இருக்கு, m divided by capital M போட்டுங்க. அதாவது n பிளேஸ்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிளேஸ்ல m by mன்னு போட்டு இது RTன்னு போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்படின்னு எழுதிட்டு இப்போ கவனிங்கப்பா. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, இந்த RT by m இருக்கு இல்லையா, இந்த RT by m, இந்த RT by m பிளேஸ்ல என்ன போடலாம்னா PV by mன்னு போட்டுங்க. மாஸ் பை வால்யூம் வந்து டென்சிட்டி, ஆனா இது வால்யூம் பை டென்சிட்டி, வால்யூம் பை மாஸ் வந்து 1 by டென்சிட்டி, ஸோ P by டென்சிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ RT by m பிளேஸ்ல P by டென்சிட்டின்னு போட்டுக்கலாம். இப்போ RT by m எங்க இருக்கு பாருங்க, இது தானே RT by m. அப்போ RT by m பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரெஷர் பை டென்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா? ஸோ அப்போ ப்ரெஷர் பை டென்சிட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 times ஆஃப் ப்ரெஷர் பை டென்சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவை இங்க கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம இங்க RT by m இருக்கு இல்லைங்களா, இந்த RT by m பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரெஷர் பை டென்சிட்டி போட்டுக்கலாம். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8/π இன்டு ப்ரெஷர் பை டென்சிட்டி. இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டில இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்க உங்களுக்கு வந்து ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல கொடுக்கும்போது இந்த ஃபார்முலா வருது, இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டில இந்த மாதிரி ஃபார்முலா வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து இங்க பாருங்க, இந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 3RT by m தானே சொல்றோம். அப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வந்து ரூட் ஆஃப் 3RT by m சொன்னீங்கன்னா ரூட் 3 எவ்வளவுப்பா? 1.732. கரெக்ட்டுங்களா? அப்போ 1.732 டைம்ஸ் ஆஃப் RT by m அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரி, இப்போ வந்து ஆவரேஜ் வெலாசிட்டின்னு ஒரு டேர்மை பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லுங்க? ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்ல போறேன் உங்களுக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி டினோட்டட் பை சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா VMP அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். VMP அப்படின்னு எடுத்துக்கிறோம். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நிறைய பார்ட்டிகல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், செகண்ட் பார்ட்டிகல், தேர்ட் பார்ட்டிகல், ஃபோர்த் பார்ட்டிகல், ஃபிஃப்த் பார்ட்டிகல், சிக்ஸ்த் பார்ட்டிகல், செவன்த் பார்ட்டிகல், இப்படி சோ நிறைய கொடுக்குறேன்னு வச்சுங்க. இதுல இப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்டிகல் வெலாசிட்டி நான் எழுதுறேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி வந்து சப்போஸ் வந்து நமக்கு 100 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. இந்த செகண்ட் பார்ட்டிகலுக்கு வந்து ஒரு 200 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. தேர்ட் பார்ட்டிகலுக்கு ஒரு 100 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. ஃபோர்த் பார்ட்டிகலுக்கு ஒரு 300 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. சரிங்களா? ஃபிஃப்த் பார்ட்டிகலுக்கு ஒரு 100 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. சிக்ஸ்த் பார்ட்டிகலுக்கு ஒரு 150 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. செவன்த் பார்ட்டிகலுக்கு ஒரு 200 மீட்டர் பர் செகண்ட் இப்படி இருக்கு. இப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ இது கொடுத்த டேட்டா வச்சுட்டு ஒரு சில பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து அதாவது ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி தான் இருக்கும். ஆனா ஒரே வெலாசிட்டில இருக்கிற மாதிரி நிறைய பார்ட்டிகல் இருக்கும். இங்க பாருங்க 100 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கிற மாதிரி எத்தனை, இப்போ கொடுத்த டேட்டாஸ்ல பார்க்கும்போது நமக்கு 100 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கிற மாதிரி எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கு? 1, 2, 3 இருக்கு. 200 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கிறது எத்தனை பார்ட்டிகல் இருக்கு? 2 பார்ட்டிகல் இருக்கு. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிகல் சேமா இருக்கிற வெலாசிட்டிஸ் அதான் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஸோ இப்போ இந்த கொடுத்த டேட்டால மட்டும் நீங்க பார்த்து சொல்லுங்க, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி வந்து எந்த ஆப்ஷன் வரும்னு சொல்லுங்க கரெக்டா. இப்போ ஆப்ஷன் சரி 100, இந்த கொடுத்த டேட்டால இருந்து 100 மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாமா, 200 மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாமா, 300 மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாமா? இது கரெக்டா ஆன்சர் சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்ஷன் இது என்ன மீனிங்ன்றது புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 150 மீட்டர் பர் செகண்ட். இப்போ கேஸ்ல இருந்து கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் எழுதிருக்கேன், அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு எல்லாம் வெலாசிட்டிஸ் எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிகல் என்ன வெலாசிட்டியை காமனா வச்சிருக்கோ அதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? அது இது புரிஞ்சிருக்கான்றது தான் கொஸ்டின் கேட்கிறேன். சொல்றவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். 100 மீட்டர் பர் செகண்ட் இருக்கிறது 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. 200 மீட்டர் பர் செகண்ட் இருக்கிறதுக்கு 2 பார்ட்டிகல்ஸ். இங்க 100 மீட்டர் பர் செகண்ட் 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. 200 மீட்டர் பர் செகண்ட் இருக்கிறது 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. சரிங்களா? 300 மீட்டர் பர் செகண்ட் ஒரு பார்ட்டிகல், 150 மீட்டர் பர் செகண்ட்ல ஒரு பார்ட்டிகல் மட்டும் இருக்கு. அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிகல் இங்க ஹேவிங் வெலாசிட்டி என்ன பாத்தீங்கன்னா 100 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. இதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா
மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி ஃபார்முலா இதெல்லாமே நமக்கு இந்த ஐஐடி நீட்டுக்கு விட பியாண்ட் சிலபஸ்னா இந்த டெரிவேஷன்லாம் தேவையில்லை. அதனால ஃபார்முலா மட்டும் டைரக்டா கொடுத்துடுறோம். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2RT/m. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2RT/m. √2 எவ்வளோப்பா 1.414. ஸோ அப்ராக்சிமேட்லி மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி நம்ம எவ்வளவு எழுதலாம்னா 1.414 into 2 வெளியே எடுத்துட்டு RT/m அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த RT/m இருக்கு இல்லைங்களா, இந்த RT/m தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ப்ரெஷர் பை டென்சிட்டி. அப்போ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல எழுதும்போது 2 into ப்ரெஷர் பை டென்சிட்டி இப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு முறை எழுதி காட்டுறேன் பாருங்க. ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1.732 √RT/m பார்த்தோம். கரெக்டுங்களா? சரி, அடுத்து வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி எவ்வளவு பார்த்தோம், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி பார்த்தோம் இல்லையா, அது எவ்வளவு பார்த்தோம் நம்ம 1.6 √RT/m அப்படின்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? சரி, அடுத்து வந்து எது பார்த்தோம் சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்து பார்த்தது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. கரெக்டுங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளவு பாருங்க 1.4. இதை மாற்றி சொல்லிட்டோமா, ஆவரேஜ் வெலாசிட்டி தான் 1.6. இது அதாவது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி தான் 1.4 மாற்றி சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அதாவது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி தான் 1.4 வரணும், ஆவரேஜ் வெலாசிட்டி தான் 1.6 வரணும். இது 1.4, ஆவரேஜ் வெலாசிட்டி தான் என்ன வரணும் 1.6 வரணும். ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு 3 வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, 3 வெலாசிட்டிஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 வெலாசிட்டிஸ்ல which velocity is greater? எதுப்பா கிரேட்டரா இருக்கு? எது வந்து கிரேட்டரா இருக்கு? ஆர்எம்எஸ் வெலாசிட்டி தான் கிரேட்டரா இருக்கு. அதை விட அதிகமா எது இருக்கு? ஆவரேஜ் வெலாசிட்டி கிரேட்டரா இருக்கு. அதை விட அதுக்கப்புறம் லாஸ்ட்ல மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த இன்இக்வாலிட்டியில எழுதணும்னா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படி எழுதுவோம் இல்லையா. அப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும் சொல்லுங்க, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென், நமக்கு அப்படி தானே வரும், ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கிரேட்டர் தென் என்ன, அது 1.732 டைம்ஸ் இருக்கு. கரெக்ட் தானே? இது ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நம்ம ஃபார்முலா எழுதுனது என்ன எழுதணும், √8RT/m தான் எழுதணும். ஓகேங்களா? இந்த 8ன்றது உங்களுக்கு தெரியும், இது பைன்றது 3 பாயிண்ட் சம்திங் தானே, இது 3.141. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்தது 1.6ன்னு வந்தது. புரியுதா? ஸோ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கிரேட்டர் தென் ஆவரேஜ் வெலாசிட்டி கிரேட்டர் தென் என்ன வருது சொல்லுங்கப்பா, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இருக்கிறதுலே ஆர்எம்எஸ் வெலாசிட்டி தான் கிரேட்டர் தென் எல்லா வெலாசிட்டி அப்படி கிடைக்குது. இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி என்ன பார்த்தோம், ஃபார்முலா வந்து √2RT/m. இந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன சொல்லுங்க, √3RT/m. ஓகேங்களா? சரி, இப்போ ஜெனரலா வந்து ரேஷியோ ஆஃப் தி வெலாசிட்டிஸ் கேட்குறாங்க. ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஈஸ் டு அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஈஸ் டு மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும், RT/m காமனாக கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? அது சரி. இப்போ இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வந்து √3 டைம்ஸ். கரெக்டுங்களாப்பா? அடுத்து வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி வருது. ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளவு வருது பாருங்க, √8RT/m. அப்போ √8/π ஈஸ் டு அடுத்து லாஸ்ட்ல வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கு √2ன்னு போடணும், ஈஸ் டு √2. ஓகேங்களா? சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 8/π வந்து ரூட்குள்ள எழுதும்போது 8/π வந்து ஆல்மோஸ்ட் 2.5 வரும் ரூட்டுக்குள்ள இருக்கும்போது. அது என்ன சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம் நம்ம. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். இந்த கண்டெய்னர்ல நல்லா கவனிங்கப்பா, டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு எடுத்துட்டோம், நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம். எல்லா பார்ட்டிகல்ஸுக்குமே எக்கச்சக்கமான பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லா பார்ட்டிகளுக்குமே வெலாசிட்டி வந்து ஈக்குவலா இருக்காது. ஒரு பார்ட்டிகல் ஒரு மாதிரி வெலாசிட்டி இருக்கும். ஆனா சேம் வெலாசிட்டில இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு புரியுது இல்லைங்களா உங்களுக்கு. அப்போ வெலாசிட்டி வந்து 0 வெலாசிட்டில இருந்து இன்ஃபனைட் வெலாசிட்டி வரைக்கும் இருக்கலாம். 0 வெலாசிட்டில இருந்து இன்ஃபனைட் வெலாசிட்டி வரைக்கும் இருக்கலாம். அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பர் பர்டிகுலர் வெலாசிட்டி, அதாவது ஒரு சப்போஸ் வந்து 0ல இருந்து ஒரு இன்ஃபனைட் வரைக்கும் வெலாசிட்டிஸ் எடுத்துப்போம். இதுல வந்து என்ன இருக்கும், ஒரு இடத்துல ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஒன்று இருக்கும், அடுத்து ஒரு இடத்துல ஆவரேஜ் வெலாசிட்டின்னு இருக்கும், ஒரு இடத்துல மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்னு இருக்கும். அப்படி தானே பாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. உங்களுக்கு ஒரு 500 பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கலாம், ஆர்எம்எஸ் வெலாசிட்டில இருக்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்து வந்து ஒரு
இங்க என்னது ஒரு 600 பார்ட்டிகல்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கலாம், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இருக்குது ஒரு 700 பார்ட்டிகல்ஸ், சும்மா தான் எழுதுறேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு வெலாசிட்டியும் சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் கரஸ்பாண்டிங் டு வெலாசிட்டிக்கு கிராஃப் வரையலாம். இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரைய போறோம் நம்ம. சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிப்பா. இப்போ ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுத்துக்க போறேன்னா வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், அதாவது மாலிகூல்ஸுக்கும் வித் வெலாசிட்டிக்கும் அப்படின்றோம். இங்க வந்து அந்த பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வித் வெலாசிட்டின்னு எழுதுறேன், வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி அப்படின்னு எழுதிக்கிறோம். அதுக்கும் வெலாசிட்டிக்கும் நம்ம கிராஃப் வரைகிறோம், வெலாசிட்டிக்கும் கிராஃப் வரைகிறோம். இப்படி கிராஃப் வரையும் போது ஆக்சுவலா இந்த கிராஃப் என்ன பாத்தீங்கன்னா உங்க ஸ்டேட் போர்டு புக்ல கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இந்த கிராஃபுக்கு என்ன பேர் பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப். மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிராஃப்ல வரைஞ்சா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஜீரோ வெலாசிட்டியில இருந்து, ஓகேங்களா, ஜீரோ வெலாசிட்டியில இருந்து இன்ஃபைனைட் வெலாசிட்டி வரைக்கும் இருக்கணும். இப்போ நம்ம கெஸ் பண்ணி பார்த்தோம்னா ஜீரோ வெலாசிட்டியில எத்தனை பார்ட்டிகல் இருக்கும், ஜீரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கும். அப்படி நம்ம மோஸ்ட்லி எல்லா பார்ட்டிகளும் மூவ் ஆகிட்டு தானப்பா இருக்கும். இப்போ இங்க பார்ட்டிகல்ஸ் கேஸ் இருக்கு, இந்த கேஸ் வந்து எல்லா பார்ட்டிகளும் மோஸ்ட்லி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டில இருக்கும். ஜீரோ வெலாசிட்டில எத்தனை பார்ட்டிகல் இருக்கும், ஜீரோ பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இன்ஃபைனைட் வெலாசிட்டில எத்தனை பார்ட்டிகல் இருக்கும், அதுவும் ஜீரோ பார்ட்டிகல் தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் இன்ஃபைனைட் வெலாசிட்டில இருக்க போறது இல்லை, மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். அப்போ இன்ஃபைனைட் வெலாசிட்டில வந்து ஜீரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அப்படின்னா வெலாசிட்டி வந்து நம்ம கிராஃப் வரையும் போது நாமளா சும்மா இமேஜின் பண்ணிக்கலாம், இப்படிதான் வரணும்னு கிராஃப். ஜீரோ வெலாசிட்டில ஜீரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும், இன்ஃபைனைட்ல ஜீரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இன்ஃபைனைட் வெலாசிட்டில ஜீரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கணும். அப்போ கிராஃப் வரைஞ்சு அப்படியே ஆகணும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் டிக்ரீஸ் ஆகும், அப்படிதானே? ஏன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனாதான் ஜீரோ வெலாசிட்டில ஜீரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் இன்ஃபைனைட் வெலாசிட்டில ஜீரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா? அதனால வந்து இந்த கிராஃப் வரையும் போது இப்படி கிராஃப் வரும். இங்க வரும்போது வெலாசிட்டி ஆக்சிஸ்க்கு வரும்போது பேரலா வரைஞ்சிருங்க. ஏன்னா பேரலா வரையும் போது அப்படியே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட்ல தான் போய் மீட் ஆகுது, ஏன்னா இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்குன்னு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, மேக்சிமமா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்றது ஒரு சேம் வெலாசிட்டியா இருக்கிற பார்ட்டிகல்ஸ், நிறைய பார்ட்டிகல்ஸ் சேம் வெலாசிட்டில இருக்கிறது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. உங்களுக்கு ஆல்ரெடி இங்க ரிலேஷன் பார்த்தோம். இங்க எங்க ரிலேஷன் பார்க்கும்போது இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி தான் லீஸ்ட் வெலாசிட்டி, அதுக்கு அடுத்து அதிகமா இருக்குது ஆவரேஜ் வெலாசிட்டி, அதுக்கு அடுத்து ஆர்எம்எஸ் வெலாசிட்டி தானே. அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இதுல கிராஃப்ல வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த 3 பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, எந்த பாயிண்ட் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, எந்த பாயிண்ட் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும்ப்பா. ஓகேங்களா? சும்மா ஒரு 3 பாயிண்ட் தருவோம். இப்படி உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். வெலாசிட்டி வந்து ஒய் ஆக்சிஸ்ல தானே எடுத்துருக்கோம் நம்ம, சரிங்களா? அப்ப வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸ்ல இருக்குதுன்னா ஒய் ஆக்சிஸ்ல உங்களுக்கு பாயிண்ட் வைக்கிறேன். இங்க 0.1, இது 0.2, 0.3. இதுல which point is most probable velocity? 0.1, 0.2, 0.3 கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுல எந்த பாயிண்ட் வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இருக்கிறதுல வெலாசிட்டி வந்து கம்மியா இருக்கிறது தானப்பா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. பாருங்க, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி தான் கிரேட்டர். அப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வெலாசிட்டி கூடுதுன்னு அர்த்தம். அப்போ 0.1 தானே வெலாசிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0.1 தான். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இது வரைஞ்சிருக்கும், சரிங்களா? ஆர்எம்எஸ் வெலாசிட்டி எது இருக்கணும், ஆர்எம்எஸ் வெலாசிட்டி எந்த பாயிண்டா இருக்கணும், இருக்கிறது ஹையஸ்ட் வெலாசிட்டி அப்படின்னா இதுதான் வந்து ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு எடுத்திருக்கும். அடுத்த மீடியம்ல இருக்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேங்களா? அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கிராஃப் இப்படி கிடைக்குது. அப்படின்னா ஒரு நம்ம சும்மா ஆர்எம்எஸ் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஆர்எம்எஸ் வெலாசிட்டில இருக்குன்னு கிடையாது, டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டில இருக்கு. அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடைக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நமக்கு அட்மாஸ்பியர்ல வந்து அட்மாஸ்பியர்ல நம்ம எர்த் அட்மாஸ்பியர் இருக்கு இல்லைங்களா? எர்த் அட்மாஸ்பியர்ல பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த பார்ட்டிகல்ஸும் கேஸ் தானப்பா. அந்த கேஸ்ல எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் வெலாசிட்டி வந்து எல்லா பார்ட்டிகல்ஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குமா, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இருக்குமா, இல்லைன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இருக்குமா? யார் கரெக்டா சொல்றீங்க? இல்லைன்னா நன் ஆஃப் தீஸ்ன்னு இருக்குமா? இப்போ கொஸ்டின் நல்லா கவனிங்க. எர்த் அட்மாஸ்பியர்ல நிறைய கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு. இந்த கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு
டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னா அப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இருக்குமா, ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குமா, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி இருக்குமா? ஏதாவது ஒரு சில பார்ட்டிகல் தான் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி அந்த வேல்யூ இருக்குமே தவிர மற்ற பார்ட்டிகல்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி தான் இருக்கும். ஸோ அதனால எல்லா பார்ட்டிகளும் சேம் வெலாசிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து எர்த் இருக்கு இல்லைங்களா? இப்போ எர்த்துன்னு எடுத்துக்கலாம், நல்லா கவனிங்க, எர்த்துன்னு எடுத்துக்குவோம். இப்போ எர்த்துக்கு வந்து இந்த உங்களுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். எஸ்கேப் வெலாசிட்டி, அது எஸ்கேப் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? √2gm/r அப்படின்னு சொல்லியிருந்தோம். எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து சரி சால்வ் பண்ண என்ன கிடைக்குதுன்னா 11.2 km/s கிடைக்கும். 11.2 km/s கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க அட்மாஸ்பியர்ல இருக்கிற பார்ட்டிகல் ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதுல வந்து ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா? ஹைட்ரஜனுக்கு வந்து ஆர்எம்எஸ் வெலாசிட்டி போட்டீங்கன்னா √3RT/m √3RT/mன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு m வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுனால ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வந்து அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். எதுக்கு? ஹைட்ரஜன் கேஸ்க்கு ஆர்எம்எஸ் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அதனாலதான் ஹைட்ரஜன் கேஸ் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எர்த்தை விட்டு எஸ்கேப் ஆயிருது. அதனாலதான் எர்த் அட்மாஸ்பியர்ல நோ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். எர்த் அட்மாஸ்பியர் கேஸ் இருக்கு, அதுல ஹைட்ரஜன் இருக்காது, N2O2 இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா சன் இருக்கு இல்லைங்களா? சன்னுக்கு பாத்தீங்கன்னா சன் சர்ஃபேஸ்ல வந்து ஹைட்ரஜன் இருக்கும், சன் அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன் இருக்கும். ஏன்னா வந்து சன்னுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எஸ்கேப் வெலாசிட்டி கிட்டத்தட்ட புக்ல பாருங்க 23 km/s அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அதனால அப்படி இருக்கு. ஆனா மூன் எடுத்தீங்கன்னா இந்த மூனுக்கு வந்து நோ அட்மாஸ்பியர், மூன் ஹஸ் நோ அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிடுறோம். நோ அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மூணுக்கு ஏன் நோ அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா அதுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தி மூன் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா அதாவது √2gm/r சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 2.3 km/s தான் வருது. 2.3 km/s தான் வருது. இங்க பாருங்க எர்த்துக்கு வந்து எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 km/s. ஸோ இவ்வளவு வெலாசிட்டி ஓவர் கம் பண்ணி போற மாதிரி இந்த ஹெவியர் பார்ட்டிகளுக்கு எல்லாம் கிடையாது, நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. அதனால எஸ்கேப் ஆகாம எர்த்துல அட்மாஸ்பியர் இருக்கு. மூணுக்கு வந்து எஸ்கேப் வெலாசிட்டி பாருங்க, இந்த மாஸ் ஆஃப் தி மூன் வந்து சப்ஸ்டிட் பண்ணீங்க, ரேடியஸ் ஆஃப் தி மூன் சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்கேப் வெலாசிட்டி இவ்வளவுதான் வந்திருக்கும். ஸோ அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 3 கம்மியா இருக்கிறதுனால அந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் ஹெவியர் அந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே இந்த வெலாசிட்டி ஓவர் கம் பண்ண முடியும். அதனால வந்து எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து ஃபார்முலா போட்டு சால்வ் பண்றீங்கன்னு வச்சுங்க, இப்படி வந்து இது வந்து மூன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, மூன் எடுத்துட்டு இதுக்கு ரேடியஸ் வேல்யூ, மாஸ் வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி எஸ்கேப் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து சால்வ் பண்ணும்போது ஒரு 2.3 km/s அப்ராக்சிமேட்டா சொல்றேன் நான். ஓகேங்களா? ஆனா வந்து இதே ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.86 km/s தான் வரும். அப்படின்னு பார்த்தா வந்து என்னோட ஆர்எம்எஸ் வெலாசிட்டி லெஸ் தேன் எஸ்கேப் வெலாசிட்டி தான் இருக்கு. அப்போ மூணுல இருந்து இந்த பார்ட்டிகல் எஸ்கேப் ஆயிரணும்ல, இது சாரி எஸ்கேப் ஆகக்கூடாது இல்ல. ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கிரேட்டர் தேன் எஸ்கேப் வெலாசிட்டி இருந்ததுன்னா பார்ட்டிகல் எஸ்கேப் ஆகணும்னு சொல்றோம். ஆனா மூணுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமா இருக்கு, பார்ட்டிகளுக்கு ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கம்மியா தான் இருந்து. அப்படி இருந்தும் எப்படி எஸ்கேப் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா எல்லா பார்ட்டிகளும் ஆர்எம்எஸ் வெலாசிட்டில கிடையாது. கிராஃப் பார்த்தோம் இல்லைங்களா? இப்படி கிராஃப் பார்த்தோம் இல்லைங்களா? சோ இப்படி பார்க்கும்போது கிராஃப் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இந்த ரீஜன் தான் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ரீஜன் எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இந்த பார்ட்டிகல் வெலாசிட்டினா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி விட அதிகமா இருக்கும். அதனால அப்படியே போயிடும். இப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சுன்னா மற்ற பார்ட்டிகல்ஸும் திருப்பி அந்த ரேஞ்ச் வெலாசிட்டிக்கே வந்துடும். அப்படி எப்படியே போயிட்டே இருக்கு. அதனாலதான் மூன் ஹஸ் நோ அட்மாஸ்பியர். அதே மாதிரி எர்த்துக்கும் போயிடலாம்ல நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. அந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டியும் இங்க மூணுக்கு பார்க்கும்போது இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் இல்லைன்னா 1.5 டைம்ஸ்ல தான் இருக்கிறதுனால நிறைய பார்ட்டிகல் வந்து எஸ்கேப் வெலாசிட்டியை விட அதிகமாக இருந்திருக்கும், அப்படி போயிருது. ஆனா வந்து இங்க எர்த்துக்கு பார்த்தோம்னா 11.2 ரொம்ப அதிகமா இருக்கும். ஆர்எம்எஸ் வெலாசிட்டி நம்ம சால்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.8 km/s கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட 6-7 டைம்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகாம இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா. அப்போ வந்து இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னா இந்த எஸ்கேப் வெலாசிட்டி, அதாவது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, அடுத்து வந்து இந்த ஆவரேஜ் வெலாசிட்டிஸ், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஃப் வரைவோம். ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரையலாம்ப்பா. ஓகேங்களா? ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சா எந்த மாதிரி கிராஃப் வரும் அப்படின்னு சொல்றீங்க? ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வருமா, இல்லைன்னா பேரபோலா வருமா,
பேரபோலா வந்து ஓப்பன் அப்வோர்டுன்னு வருமா, ஓப்பன் டவுனோடு வருமா, ஓப்பன் ரைட்டோடு வருமா அப்படின்றது கொஸ்டின் கேட்கிறேன் நான். சரி, இப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். அடுத்து வந்து டெம்பரேச்சரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ கிராஃப் வரைஞ்சா, இப்போ நான் வரைகிற கிராஃப் கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்கும். இந்த கிராஃப் கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும். ஆக்சுவலா டெம்பரேச்சர் கூடனா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கூடும். அப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வந்து நல்லா கவனிங்க. ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு √3RT/m தானே வருது. அப்போ நல்லா பாருங்க, இது மோலார் மாஸ், இது மோலார் மாஸ். டெம்பரேச்சரை டபுள் பண்ணா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி √2 டைம்ஸ் ஆகும். டெம்பரேச்சரை 4 டைம் பண்ணா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி 2 டைம்ஸ் ஆகும். டெம்பரேச்சரை வந்து என்ன பண்றோம், 9 டைம்ஸ் பண்ணா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி 3 டைம்ஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால டெம்பரேச்சர் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரையணும், ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்லோவா வரைகிற மாதிரி இப்படி பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி கிராஃப் வருது. இது எப்படி பேரபோலா சொல்றேன்னா, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, 3RT/m அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AX ஃபார்முலாவில் இருக்கு. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஆக்சிஸ்ல ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல டெம்பரேச்சர் எடுத்திருக்கும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AXன்னு வந்திருக்கு. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AX என்ன வருது சொல்லுங்க உங்களுக்கு, பேரபோலா ஓப்பன் ரைட்வோர்ட். அப்போ பேரபோலா ஓப்பன் ரைட்வோர்ட் அப்படின்னு நமக்கு இந்த கான்செப்ட், இந்த ஃபார்ம், இந்த கிராஃப் வந்திருக்குப்பா. ஓகே, அடுத்த கிராஃப் கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. அடுத்த கிராஃப் போயிடலாம். நெக்ஸ்ட் கிராஃப் எதுக்கு வரைய போறேன்னா வந்து, ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கும் ஸ்கொயர் ஆஃப் தி டெம்பரேச்சருக்கும், சாரி, ஸ்கொயர் ஆஃப் ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கும் அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைகிறேன்ப்பா. இப்போ வந்து நல்லா சொல்லுங்க, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்கொயருக்கும் அப்சல்யூட் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சா எப்படி வரும்னு சொல்லுங்க. ஸ்ட்ரைட் லைன் வருமா, இல்லைன்னா பேரபோலான்னு வருமா, அப்படி இல்லைன்னா ஹைப்பர்போலான்னு வருமா, எலிப்ஸ்னு வருமா, சர்க்கிள்னு வருமா, என்ன வரும்னு அப்படி கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படி வரும். ஏன்னா வி ஸ்கொயர்ன்றதா ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டோம், டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துட்டோம். அப்போ ஒய் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னு வந்துருச்சு இல்லையா, அதனால வந்து இந்த கிராஃப் இப்படி கிடைக்கும். சரி, இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா பாருங்க. இந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்கொயர் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்து கிராஃப் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா. இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் வந்து 3R/m அப்படின்னு சொல்றேன். 3R/ மோலார் மாஸ், ஆர்ன்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், 3R/m சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா, அதாவது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்கொயருக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்கும். அப்படி கிராஃப் வரையும் போது ஸ்லோப் ஆஃப் இந்த கிராஃப் வந்து 3R/m அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமாப்பா? ட்ரூ, அப்படிதானே? ஏன்னா வந்து y = mx + c, c வந்து 0, passes through origin. ஸோ வந்து இந்த கிராஃபுக்கு வந்து ஸ்லோப் வந்து 3R/m வருது. இந்த கிராஃபுக்கு வந்து என்ன வருது பாருங்க, ஸ்லோப் வந்து வேரியபிளா இருக்கு. சரிங்களா, இந்த ஸ்லோப் வந்து வேரியபிளா இருக்கு, இங்க ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சா இப்படியே தான் வரும். அதே மாதிரி மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கும் டெம்பரேச்சர் கிராஃப் வரைஞ்சா இப்படி தான் இருக்கும். ஆனால் ஸ்லோப் மட்டும் மாறும். ஏன்னா வந்து அந்த வேரியபிள் ரிலேட் ஆகுறது சேமா தான் இருக்கு, ஆனா அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தீங்களா, 2R. அங்க ஆவரேஜ் வெலாசிட்டில என்ன வரும் சொல்லுங்க, 8R/πmன்னு இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டில 2R/mன்னு வந்திருக்கும். ஸோ எல்லா கிராஃபும் பார்க்கறது இப்படி தான் இருக்கும், ஸ்லோப்ல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றேன். கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு √3RT/mன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இதை ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சதுன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்ல வந்து RMS velocity is equal to √3p/density அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிக்கணும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த எக்ஸாம் எழுதுனா நல்ல மார்க் வரும்பா. சரிங்களா? இப்போ இங்க கேஸ் எடுத்திருக்கேன், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு வச்சுட்டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா எடுத்துக்கிட்டேன்ப்பா. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா எடுத்துட்டு ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணா இந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி என்ன ஆகும்? ஆர்எம்எஸ் வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா, டேட்டா இன்சஃபிஷியன்டா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ ஆப்ஷன்ஸ் தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீசஸ், செகண்ட் ஆப்ஷன் டிக்ரீசஸ். தேர்ட் ஆப்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஃபோர்த் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம், ஒரு ஐடியல் கேஸ் எடுத்துக்கிட்டோம், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சுட்டோம்,
ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றேன். உங்களுக்கு ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சரும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷரும் கொடுத்துருக்கேன். இப்போ டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணா அப்போ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட்டான்னு கேட்டதுக்கு இதுல நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னா பாருங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சுட்டோம். கேஸை வந்து நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் மோலார் மாஸ் மாறாது. அதனால ஆர்எம்எஸ் வெலாசிட்டி வந்து மாறாது. அப்போ கான்ஸ்டன்ட். ஸோ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இருந்தாலும் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்க இல்லையா, இதை பார்த்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் நினைச்சீங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரிமைன்ஸ், இது ரேஷியோ வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால இந்த ஃபார்முலா தான் நிறைய புக்ல கொடுத்தே இருப்பாங்க, இது கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா நல்லா பாருங்க, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி தானப்பா, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு வருது. என்ன வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாஸ் பை மோலார் மாஸ்னு போட்டுடுறோம், இன்ட்டு ஆர்டின்னு போட்டு இந்த வால்யூம் இங்க கொண்டு வந்தா மாஸ் பை வால்யூம் தான், டென்சிட்டி வந்துட்டு அந்த டென்சிட்டி இங்க வந்துருதா. அப்போ பி பை டென்சிட்டி இஸ் ஈக்குவல் இந்த ஆர் பை எம், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை மோலார் மாஸ்ன்றது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்புறமா சொல்றேன் நான், இன்ட்டு டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா இந்த பி பை ரோ கான்ஸ்டன்ட் தானே இருக்கணும், ஏன்னா இது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தானே. அப்ப இது கான்ஸ்டன்ட், புரியுதுங்களா? சரி, இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிரஷர் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி மஸ்ட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிரஷர் அப்படின்னு எடுத்திருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா இதுதான் ஃபார்முலா அப்படின்னு வருது. சரி, இப்போ நல்லா கவனிங்க, டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணா என்ன ஆகுது, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு புரியுது. ஓகேங்களா? டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா மோலார் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான் சொல்லியிருந்தேன். ஹை டெம்பரேச்சர்ல மோலார் மாஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்குமா, வேரியபிளா இருக்குமா? இந்த கான்செப்ட் மட்டும் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சிடலாம். டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே போறேன், மோலார் மாஸ் வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கும். ஹை டெம்பரேச்சர் போகும்போது மோலார் மாஸ் கான்ஸ்டன்டா இருக்குமா, வேரியபிளா இருக்குமா? சப்போஸ் வந்து மோனோஅட்டாமிக் கேஸ் எடுத்தோம்னா கான்ஸ்டன்டா இருக்கும். டைஅட்டாமிக் எடுத்தோம்னா ஹை டெம்பரேச்சர்ல இது பிரேக் ஆயிரலாம். N2 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, N ஆயிரலாம். அப்போ வந்து என்ன ஆகலாம், மோலார் மாஸ் மாறலாம். அதே மாதிரி ட்ரைஅட்டாமிக் கேஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்க, O3 அந்த மாதிரி, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், OO1 இந்த மாதிரி மாறிடலாம். அப்போ வந்து நேச்சர் ஆஃப் தி கேஸ் மாறிடும், அப்போ மோலார் மாஸ் மாறலாம். இந்த மாதிரி சமெல்லாம் ஐஐடியில தான் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மோனோஅட்டாமிக் கேஸ், டைஅட்டாமிக் கேஸ், ட்ரைஅட்டாமிக் கேஸ் இந்த மாதிரிலாம் கேஸ் எடுத்துட்டு அதுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா?